Taste the Daily. கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் தியானத்தை மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி இரண்டாவது நாளாக சூரிய வழிபாடு செய்கிறார். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் இது குறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரதமர் மோடியின் இன்றைய சூரிய வழிபாடை தொடர்ந்து இதர நிகழ்ச்சிகள் என்னவாக இருக்கின்றன? முழு விவரங்கள். வணக்கம். மக்களவைத் தேர்தலுக்கான 7 கட்ட வாக்குப்பதிவு 7வது கட்ட வாக்குப்பதிவு இன்று நிறைவடைகின்ற நிலையில் 7 கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற அனைத்து பகுதிகளிலும் பிரதமர் மோடி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் அதன் முடிவு அவர் கன்னியாகுமரியில் தியானத்திற்காக வந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் மாலையில் 6 மணிக்கு கன்னியாகுமரி கடல் நடுவில் அமைந்திருக்கின்ற விவேகானந்தர் நினைவு பாறைக்கு சென்ற அவர் அங்கு தியானத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து அந்த தியானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தியானத்திற்கு இடையே அவர் இன்று நேற்று காலையிலும் சூரிய வழிபாடு செய்த நிலையில் இன்று காலையிலும் சூரிய வழிபாட்டிற்காக தயாராக இருக்கிறார். இன்று காலை 6 மணி முதல் அவர் விவேகானந்தர் நினைவு மன்ற வளாகத்தில் நடைபயிற்சியில் தற்போது ஈடுபட்டுள்ளார். அந்த வளாகத்தை சுற்றி நடந்து வந்ததோடு அங்கு இருக்கின்ற படிக்கட்டிலும் ஏறி இறங்கி தன்னுடைய உடற்பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். சூரியன் இன்னும் உதிக்காத நிலையில் சூரியன் துடித்தவுடன் தன்னுடைய சூரிய வழிபாட்டை துவங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. தொடர்ந்து இந்த சூரிய வழிபாட்டுக்கு பிறகு தன்னுடைய தியானத்தை தொடர இருக்கிறார். இன்று மாலையில் இந்த தியானம் முடிவடைந்து மாலை 3 மணிக்கு இங்கிருந்து அதன் அருகே இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் அவர் திருவள்ளுவர் சிலையை பார்வையிட்ட பிறகு திருவள்ளுவர் சிலையிலிருந்து பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான படகு மூலமாக கன்னியாகுமரி கடற்கரையை அடைகிறார். அதன் பின்பு அங்கிருந்து ஹெலிபேடு தமிழ்நாடு அரசுடைய சுற்றுலா விருதுநகர் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய ஹெலிபேடு மூலமாக ஹெலிகாப்டரில் அங்கிருந்து திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்திலிருந்து விமானம் மூலமாக அவர் டெல்லி புறப்பட இருக்கின்றார். முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். Taste the Daily.